எடுக்கலையா அதாவது மைத்துனரை நம்பிதான் ஏன்னா அவர் தான் யானை பலமா வந்து நான் சொன்னேன் இல்லையா கடல்ல முத்தெடுக்க போனாலும் மச்சாந்தை ஓட்டுனேன். இன்னைக்கும் மீனவர் சமுதாயத்துல கடல்ல முத்தெடுக்க போக சொல்ல அதாவது அந்த படகு மேல மைத்துனர் இருப்பாராம். முத்தெடுக்கிறது மாப்பிள்ள தான் போய் முத்தெடுப்பாராம். வந்து முத்தெடுக்க சொல்ல அந்த கயிறு ஒன்று கட்டிப்பாங்களாம். வந்து கயிறு ஒன்று ஒரு முனை வந்து மைத்துனர் கையிலையும் அடுத்த முனை வந்து மாப்பிள்ளை கையில அதாவது இடுப்புல கட்டிட்டு கடவுள் இறங்கிடுவாங்க. வந்து அந்த முத்து எடுத்துட்டு பிறகு அந்த கடல் உள்ள 100 அடி 200 அடி ஆழத்தை போட்டு அந்த கயிறு லைட்டா ஷேக் பண்ணுவாங்க. வந்து ஷேக் பண்ண சொல்ல மேல இருக்கிற மைத்துனர் சின்ன நூல் அளவு அசைவு தான் தெரியுமா. அந்த உடனே அந்த கயிறை வச்சு நம்ம அந்த நூலில் அசைவு தெரிய சொல்லி ஏன்னா அது வந்து அந்த கயிறை வந்து தாம்பு கயிறா பார்க்க மாட்டாரா மைத்துனர். வந்து அக்காவுடைய தங்கச்சியுடைய தாலி கயிறா பார்ப்பாராம். அதுதான் பொறுப்பு வந்து மைத்துனர் கிட்ட கொடுக்குறது. மைத்துனர் கிட்ட ஏன்னா அதுதான் வந்து எதுவாக இருந்தாலும் முதல்ல துடிக்கிற மாதிரி மைத்துனர் தான் துடிக்கும். அதுதான் வந்து மைத்துனர் முன்னுரிமை பற்றி திருமணம் பண்றது. இதனால இப்போ மாப்பிள்ள வரட்டாரா ஓகே ராஜா சரி வர வருஷமா கூப்பிட்டு வர முடியுமா. வந்து கொஞ்சம் ஐஸ்கிரிச்சு வச்சு தான் கூப்பிட்டு வரணும். வந்து சரிங்களா இப்போ மாப்பிள்ள வந்து பிள்ளைக்கு அப்போ அமுக்கி வச்சாரு. எப்படி அமுச்சாருன்னு நம்மளுக்கு தெரியாது. வர சொன்ன நீங்க வந்து ஒரு கட்டுக்கோப்போட கூப்பிட்டு வரணும். ஏன்னா வெயில் இருக்கும் மழை இருக்கும் அதாவது சாப்பாட்டுக்கு எதுவும் இருக்காது. அதெல்லாம் கொடுத்து அவரை உபசரிச்சு தங்கச்சி திருமணம் மண்டபம்